ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமத்பவகா ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் சென்னை கௌரிவாக்கத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் 5 முகங்களுடன் 10 கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். 5 முகங்களைக் கொண்ட ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கௌரிவாக்கம் திருத்தலத்தில் நமக்கு அருள்பாலிக்கிறார். பஞ்சமுகங்கள் என்றால் ஒவ்வொரு முகத்திற்கும் தனி மகத்துவம் உண்டு. 5 முகங்களில் முதன்மையான முகம் வானரத்தின் முக அமைப்புடன் இருக்கும் ஆஞ்சநேய முகம். ஆஞ்சநேய முகம். இந்த முகத்தை தரிசனம் செய்தால் கிரக தோஷங்களை நீக்குகிறார். பகைவர்களிடம் இருந்து நம்மை காக்கிறார். இரண்டாவது முகம் நரசிம்ம முகம். மனிதர்களுக்கு மனதிலே உண்டாகக்கூடிய அத்துணை பயங்களையும் நிவர்த்தி செய்யும் நன்முகமாக நரசிம்ம முகமாக ஆஞ்சநேயரின் இரண்டாவது முக தாத்பரியம் அமைகிறது. பஞ்சமுகங்களிலே 3வது முகம் கருட முகம். மனிதர்களுக்கு விஷ ஜந்துக்களால் எந்த நோய் உருவானாலும், குறிப்பாக சரும நோய் உள்ளவர்களுக்கு அருமருந்தாக, வினைகள் தீர்க்கும் நன்மருந்தாக ஆஞ்சநேயரின் 3வது முகம் கருட முகம் அமைகிறது. நான்காம் முகம் தீரா கடனிலே அகப்பட்டவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய 4ஆம் முகம் வராக முகம். தீரா கடன்களிலிருந்து விடுதலை அளித்து செல்வம் செழிக்க வழிவகுக்கிறது. 5ஆம் முகம் அற்புதங்களை அள்ளித்தரும் ஆஞ்சநேய பிரானின் 5ஆம் முகம் ஹயக்ரீவ முகம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே என்று எந்த ஹயக்ரீவரை நாம் வழிபடுகிறோமோ அந்த ஹயக்ரீவ முகமே ஆஞ்சநேயரின் 5வது முகம். சிறந்த ஞானம், கல்வி வளம், மாணவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை, ஆழ்ந்த ஞானம், சாதாரண பாமரனையும் பண்டிதனாக்கும் ஹயக்ரீவ முகம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட்டால் அவரால் நம் வாழ்க்கையிலே வசந்தம் உண்டாகிறது, கிரகதோஷங்கள் விலகுகிறது. நரசிம்ம முகம் பயத்தை விலக்குகிறது. கருட முகம் விஷ ஜந்துக்களால் உருவாகும் நோய்களை விலக்குகிறது. வராக முகம் தீரா கடனிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. ஹயக்ரீவ முகமோ நல்ல ஞானத்தை, கல்வி பேற்றை அள்ளி அள்ளி வழங்குகிறது. பொதுவாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில்களில் நரசிம்ம முகம், கருட முகம், வராக முகம்,
ஹயக்ரீவ முகம் ஆகியவை 4 புறங்களிலும், அவற்றிலிருந்து சற்று மேலே 5ஆம் திருமுகமாம் ஆஞ்சநேயர் முகமும் இருக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலிலே 5 திருமுகங்களும் ஒரே வரிசையில் இருக்கும் சிறந்த அமைப்பு காணப்படுகிறது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கௌரிவாக்கத்திலே நமக்கு அருள் காட்சி தருகிறார். வாழ்க்கையின் இன்னல்கள் விலக, சந்தோஷம் பெருக, கல்வி ஞானம் பெருக, வாழ்க்கையிலே சகல சௌபாக்கியங்களும் பெருக பஞ்சமுக ஆஞ்சநேயரை கௌரிவாக்கத்திலே வழிபடுவோம். ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்றவுடன் ராமபக்த ஆஞ்சநேயர் நம் நினைவுக்கு வருகிறார். அதுபோல மலையை தூக்கி ஆகாயத்தில் பறக்கும் ஆஞ்சநேய உருவமும் மிகவும் பிரசித்தம். அந்த வரிசையிலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். மகிமை வாய்ந்த 5 முகங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர். யுத்தத்திலே கணக்கில் அடங்காத போர் வீரர்களை இழந்தான் ராவணன். ராமபிரானால் தானும் கொல்லப்படுவோமோ என்ற பயம் ராவணனுக்கு. உடனே பாதாள வேந்தனான மயில் ராவணனை வரவழைத்தான் ராவணன். மயில் ராவணன் நான்முகன் பிரம்மனை வேண்டி கடும் தவம் புரிந்து அரிய பல வரங்களை பெற்றவன். மாயா ஜாலங்கள் செய்வதில் அசகாய சூரன். தன்னை வணங்கிய மயில் ராவணனிடம் தனது கையறு நிலையை கூறி ராம லக்ஷ்மணரை அழிக்கும்படி கூறினான் ராவணன். மயில் ராவணன் ராமலட்சுமணர்களை பாதாள லோகத்தில் உள்ள காளி தேவிக்கு பலி கொடுப்பதாக சபதம் செய்து வீராவேசமாக புறப்பட்டார். விபீஷணனின் ஒற்றர்கள் மூலம் இதை அறிந்த சுக்ரீவன் ராமலக்ஷ்மணரை பாதுகாக்கும்படி அனுமனிடம் பணித்தார். ஹனுமான் ராமலக்ஷ்மணரை பர்ணசாலையின் உள்ளே அமர்த்தி தன் வாளினால் பர்ணசாலையை சுற்றிலும் கோட்டையை அமைத்து அதன் மீது கம்பீரமாக காவல் புரிந்தார். மயில் ராவணன் அனுமனிடம் வந்தான். ராமலட்சுமணரை பார்த்து வருவதாக கூறி தனது மாயா சக்தியால் அவர்களை சிறிய பொம்மைகளாக்கி மறைத்து கொண்டு வெளியே வந்தான். மாருதி ஜாக்கிரதை, மயில் ராவணன் என் உருவத்தில் கூட இங்கு வர முயற்சிப்பான் என்று கூறினான். விபீஷணன் உருவத்தில் வந்தான் அந்த மாயாவி மயில் ராவணன். நல்லவனைப் போல் வேஷமிட்டு வந்ததனால் ஆஞ்சநேயர் அவனை அனுமதித்திருந்தார். மயில் ராவணன் ராமலக்ஷ்மணரை நிஜ உருவம் பெறச் செய்து சிறையிலே அடைத்தான். மயில் ராவணன் சென்ற பிறகு உண்மையாக விபீஷணர் ஆஞ்சநேயரிடம் வந்தார். இப்போதுதானே வந்து போனீர்கள் என்றார் ஆஞ்சநேயர். தான் வரவில்லையே என்றார் விபீஷணர். நடந்த தவறு ஆஞ்சநேயருக்கு புரிந்தது. மயில் ராவணன் இருக்கும் இடத்தை விபீஷணனிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் ஆஞ்சநேயர். பாதாள லோகம் சென்றார். காளி தேவி கோயிலுக்குள் நுழைந்து தேவியின் உருவத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டார். ராமலக்ஷ்மணரை
அழைத்து கொண்டு மயில் ராவணன் காளி தேவிக்கு பலி கொடுக்க வந்தார். மகிராவணா, பலிகளை மட்டும் உள்ளே அனுப்பு, நீ வரவேண்டாம் என்று காளி போலவே குரலை மாற்றி பேசினார் ஹனுமான். அதன்படி ராமலட்சுமணருடன் மகிராவணன் கோவிலுக்குள் நுழைந்ததும் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்தார், அவனை கொன்றார். பிறகு ராமலட்சுமணர்களிடம் கொடுத்து மயில் ராவணனிடம் போர் செய்யும்படி வேண்டினார். மயில் ராவணன் மாயப்போர் புரிந்தான். போரை முடிவுக்கு கொண்டு வர ஹனுமான் ராமலட்சுமணரை கீழே இறக்கிவிட்டார். விபீஷணர் கூறியபடி 7 கடல்கள் கடந்து ஒரு தீவை அடைந்தார். அங்கு தன்னை எதிர்த்த அரக்கர்களை அழித்து தடாகம் ஒன்றில் தாமரை பூவுக்குள் இருந்த விஷம் கக்கும் வண்டுகள் அடங்கிய பெட்டியை எடுத்துக்கொண்டு திரும்பினார் ஆஞ்சநேயர். மயில் ராவணன் பிரம்மனிடம் ஒரு வரம் பெற்றிருந்தார். விஷவண்டுகள் 5ஐயும் ஒரே நேரத்தில் கொன்றால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் வாங்கியிருந்தார். அசரீரி மூலம் இதை அறிந்த ஆஞ்சநேயர் ஹனுமன், வானரம், நரசிம்மம், கருடன், வராகம், குதிரை முகங்கள் கொண்டு விசித்திர உருவமானார். இதை கண்ட மயில் ராவணன் நிலை தடுமாறி நின்றார். அதர்ம வழிகளில் சென்ற அரக்கனே, நீ அழியப் போகும் நேரம் நெருங்கிவிட்டது என்று கூறி பெட்டியை திறந்து 5 வண்டுகளையும் 5 முகங்களின் வாயினால் ஒரே நேரத்தில் கடித்து துப்பினார் ஆஞ்சநேயர். வண்டுகள் மாய்ந்தன. மயில் ராவணன் பாதாளமே அதிர கீழே விழுந்து துடிதுடித்து இறந்தான். 5 வண்டுகளும் அழிந்தன. அந்த மயில் ராவணன் அதனால் அழிந்தான். பிறகு ஆஞ்சநேயர் ராமலட்சுமணர்களை தோள்களில் தூக்கிக் கொண்டு இலங்கையை அடைந்தார். வானர சேனைகள் மகிழ்ந்தன. பிறகு நடந்த போரில் ராவணனை வதம் செய்தார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமருக்கு வெற்றி என்ற கோஷம் எங்கும் ஒலித்தது. தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். கௌரிவாக்கம் மக்கள் தாங்கள் வழிபட ஒரு திருக்கோயிலை நிர்மாணிக்க வேண்டும் என எண்ணியிருந்த நேரத்தில் ஒரு பக்தரின் கனவில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவு எழுந்ததா. அதற்காக ஆஞ்சநேயர் சிலை அமைக்க பக்தர்கள் தேடிய போது பஞ்சமுகங்களும் வரிசையாக இருந்த ஒரு சிலை அவர்களுக்கு கிடைத்ததாம். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மக்களின் முயற்சியால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலே திருமணம் நிகழ, குழந்தை பேறு கிடைக்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் அனுக்கிரகம் புரிகிறார். மனதார வேண்டிய கோரிக்கைகள் நிறைவேற்றித் தருகிறார் ஆஞ்சநேயர். அதற்காக மட்டை உரிக்காத தேங்காயை இங்கே காணிக்கையாக
வேண்டுதலாக பக்தர்கள் கட்டிவிட்டு செல்கிறார்கள். கோரிக்கை நிறைவேறியதும் தேங்காயை எடுத்து மட்டையை உரித்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். வல்லமை வாய்ந்த ஸ்ரீ ஹனுமனுக்கு பிரதி மூலா நட்சத்திரம் அதிவிமரிசையாக அபிஷேகமும் மாலையில் சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெறுகிறது. இதை தவிர ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்தில் காலை சுமார் 10 மணி முதல் 10:30 வரை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர பாராயணம் பூர்த்தியடைந்து அதனைத் தொடர்ந்து மகா நைவேத்தியம் பலதரப்பட்ட பிரசாதங்கள் எம்பெருமானு கண்டுரல பண்ணி அன்னதானமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி மகோத்சவம் பிற ஆலயங்களை காட்டிலும் அதிவிமரிசையாக பிரம்மோத்சவத்துக்கு நிகராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி செல்லும் வழித்தடத்தில் 6 கிலோமீட்டர் தொலைவில் கௌரிவாக்கம் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. பஞ்ச இந்திரியங்களால் துயரப்படும் நாம் மகிமை மிக்க இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட்டால் தைரியம், பலம், பெரும்புகழ், புத்தி கூர்மை, உடல் ஆரோக்கியம், நல்ல எண்ணங்கள், மன நிம்மதி, குடும்பத்தில் ஒற்றுமை, நல் உறவு என்று சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாட்யம், வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ பஞ்சமுக அனுமன், வராகர், நரசிம்மர், ஹயக்ரீவர், கருடன். ஸ்ரீ வராகர் திருமண தடைகளுக்காக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இங்கு திருமண தடைகள் அகல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நரசிம்மர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரதி சுவாதி நட்சத்திரமும் இங்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு தங்களுடைய ரோகங்கள், கடன்கள் தீர்ந்து வருகிறது. சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அன்று பள்ளி மாணவர்களுக்கு ஏலைக்காய் மாலை சாட்டி வழிபட்டு வரும்பொழுது அவர்களுடைய புத்தி சாதுரியம், படிப்பு மேலோங்குகிறது. ஸ்ரீ கருடன் ஒவ்வொரு பஞ்சமி திதியில் அவர்களுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர காணாத போன பொருட்களும் சரும ரோகங்களும் தீர்க்கும் சர்வ வல்லமை வாய்ந்த பெரிய திருவடி பக்ஷிராஜன் என்று சொல்லிடக்கூடக்கூடிய கருடாழ்வார் இங்கு எழுந்துள்ளார். ஸ்ரீ ஹனுமன் பிரார்த்தனை ஸ்தலமாக இங்கே போவதனால அனைத்து நாட்களிலுமே இங்கே வந்து என்னோடய காரியம் பூர்த்தி அடைஞ்சு போச்சு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களும் இங்கே அனுமனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்குது. முக்கியமாக மூலா நட்சத்திரம் அன்றைய தினம் காலையில் மிகப்பெரிய அபிஷேகமும் மாலை சகஸ்ரநாம அர்ச்சனையும் வணங்கி வழிபடுவோருக்கு அனுமனின் பிரீத்தியின் பேரில் அவர்களுக்கு எண்ணற்கரிய எதிர்பார்ப்புகள் நீங்குகிறது. மேலும் பிரதி புனர்வசு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திருமஞ்சனத்தை கண்டு கழிப்பவர்களுக்கு பேரானந்தம் கூடுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதி சித்திரை
சக்கரத்தாழ்வார் காலை ஹோமம், அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம். ஸ்ரீ நிருசிம்மன் சுவாதி நட்சத்திரம், பிரதோஷம் இதை போன்ற தினங்களுக்கு ஸ்ரீ சகஸ்நாமார்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகளும் கைகூடுகிறது. சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தே லக்ஷ்மணர் உயிரை மீட்டெடுத்தாய். ராமர் வருகை தெரிவித்தே பரதனின் உயிரை காப்பாற்றினாய். சீத்தையை தேடிச் சென்றாயே, அசோகவனத்தில் கண்டாயே. ஸ்ரீராம் ராம் என ஜெபித்தாயே, சீத்தையின் தற்கொலை தடுத்தாயே. வாளை சுருட்டி அந்தரத்தில் ஆசனம் அமைத்து அமர்ந்தாயே. ராவணனுக்கு அறிவுரை சொன்னாயே, ஸ்ரீலங்காவை எரித்தாயே.